ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 95வது தலைப்பு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெரியோர்களின் மறைவு. திருதராஷ்டிரன் விதுரரையும் காந்தாரியையும் குந்தியிடம் அவளுடைய பிள்ளைகளுடன் திரும்பிச் செல்லும்படி அறிவுரை கூறுமாறு கேட்டுக்கொண்டார். அவள் ராஜ்யத்தில் தவம் செய்யலாம் என்றும் இதுவரை அவர்களுக்கு மிகவும் சிறப்பாக சேவை செய்திருக்கிறாள் என்றும் அவர் கூறினார். குந்தி யாருடைய வார்த்தைக்கும் அசையாமல் தன் முடிவின்படியே முன்னேறி சென்றாள். பாண்டவர்கள் இப்போது அனாதைகளானார்கள். திருதராஷ்டிரனும் மற்றவர்களும் நீண்ட தூரம் பயணம் செய்து பாகீரதி ஆற்றின் கரையில் இருந்த ஒரு தாபோவனத்தை அடைந்தனர். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நகரத்தில் வாழ்ந்து பழகியவர்கள். மேலும் உரையாடுவதற்கு எப்போதும் ஆட்கள் இருந்தனர். ஆசிரமத்தில் முதல் நாள் அவர்களுக்கு தாங்குவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. அடுத்த நாள் அவர்கள் கங்கை நதியில் நீராடி சத்தாயுபரின் ஆசிரமத்தை அடைந்தனர். அவர்கள் அங்கே தீட்சை பெற்று தவம் செய்ய தொடங்கினர். சதயுபன் கேகய வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசன். அவன் தன் ராஜ்யத்தை தன் மகனுக்கு கொடுத்துவிட்டு தவம் செய்வதற்காக அங்கே வந்திருந்தான். விதுரனும் சஞ்சயனும் கூட மரப்பட்டைகளால் ஆன ஆடைகளை அணிந்து கடுமையான தவம் செய்ய தொடங்கினர். நகரத்திற்கு திரும்பிய பாண்டவர்களுக்கு சிறிதும் மன அமைதி இருக்கவில்லை. அவர்களின் மனம் ராஜ்யத்தில் இல்லை. அவர்கள் எப்போதும் தாங்கள் தாயையும் பார்வையற்ற தம்பதியரையும் பற்றியே நினைத்து கொண்டிருந்தனர். தங்கள் உறவினர்களை கொன்ற கொடூரச் செயலால் அவர்கள் தொடர்ந்து துன்புற்றனர். அபிமன்யுவின் மரணம், கர்ணனின் கொலை, உபபாண்டவர்களின் படுகொலை ஆகியவை அவர்களுக்கு தீய கனவுகளைப் போல இருந்தன. உத்தராவின் குழந்தையான பரீட்சித்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் மூச்சை பிடித்து கொண்டனர். சில நாட்களுக்கு பிறகு தங்கள் தாய் குந்தியை பற்றிய எண்ணங்கள் அவர்களுக்கு மேலும் வலுப்பெற்றன. அவர்கள் இனி ராஜ்யத்தை ஆள விரும்பவில்லை. யாரிடமும் பேசவும் விரும்பவில்லை. அவர்களின் ஆழ்ந்த எண்ணங்கள் அவர்களை மூச்சு திணறச் செய்தன. பலவீனமாகவும் களைத்து போயிருக்கும் எங்கள் தாய் வேறு ஒருவருக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? அந்த முதிய தம்பதியினர் தங்கள் வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அடர்ந்த காட்டில் விலங்குகளுக்கு மத்தியில் எப்படி வாழ்வார்கள்? இதுதான் அவர்களின் வழக்கமான உரையாடல். அனைவரும் தங்கள் தாயை காண விரும்பினர். சகாதேவன்தான் அவர்களின் உணர்வுகளுக்கு முதலில் வார்த்தைகளை கொடுத்தான். சகோதரா, உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டதால் எனக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துவிட்டது. நான் தாயை காண மிகவும் விரும்புகிறேன். அவள் மாளிகைகளில் வாழ்ந்தாள். இப்போது ஒரு தாபசியை போல காட்டில் இருக்கிறாள். ஒரு மனிதனின் நிலை எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் சொல்லிவிட முடியாது. திரௌபதியும் இதே போன்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினாள். அவர்கள் அனைவரும் மறுநாளை காட்டிற்கு புறப்பட்டனர். யுதிஷ்டன் அவர்களின் பயணத்தை பற்றி நகர மக்களுக்கு தெரிவித்து வலிமையும் திறமையும் உள்ள அனைவரும் அவர்களுடன் வரலாம் என்று கூறினான். பல வாகனங்கள் தயார் செய்யப்பட்டன. பணியாளர்கள் பயணத்திற்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் தயார் செய்து கொண்டு புறப்பட்டனர். அவர்கள் நகரத்திற்கு வெளியே 5 நாட்கள் முகாமிட்டுவிட்டு பின்னர் தாபோவனத்திற்கு சென்றனர். பாண்டவர்கள் தாபோவனத்தில் குந்தியை கண்டனர். தொலைவிலிருந்து அவர்கள் தங்கள் தேர்களில் இருந்து இறங்கி மிகுந்த பணிவுடன் ஆசிரமத்தை நோக்கி நடந்தனர். அங்கே யாரும் இல்லை. அந்த இடம் அமைதியாக இருந்தது. மான்கள் கூட்டமாக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தன. சுற்றிலும் வாழைத்தோப்புகள் இருந்தன. அவை பசுமையான நிறத்தில் காட்சியளித்தன. அவர்கள் தபோவனத்திற்குள் நுழைந்ததும் அங்கிருந்து முனிவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அவர்களை சுற்றி நின்று பார்த்தனர். இவற்றில் எது திருதராஷ்டிரனின் ஆசிரமம்? அவர் எங்கே என்று பாண்டவர்கள் ஆசிரமத்தில் இருந்தவர்களிடம் கேட்டனர். அதற்கு அவர் தன் மனைவி காந்தாரியுடன் யமுனையில் நீராடச் சென்றிருப்பதாகவும் பூக்களையும் உடகும்பத்தையும் கொண்டு வர போவதாகவும் கூறப்பட்டது. அனைவரும் ஆற்றை நோக்கி திரும்பி பார்த்தபோது திருதராஷ்டிரர் தன் மனைவியுடன் தாபோவனத்திற்கு திரும்பிச் செல்வதை கண்டனர். சகாதேவன் குந்தியை நோக்கி விரைந்து சென்று அவள் பாதங்களை இருக்க பற்றி கொண்டு அழத் தொடங்கினான். தன் அன்பு மகனை கண்டதும் அவள் கண்ணீரில் மூழ்கினாள். அவள் அவனை தன் 2 கைகளாலும் ஏந்தி காந்தாரியிடம், பார், சகாதேவன் இங்கே இருக்கிறான் என்று கூறினான்.
தர்மராஜன், பீமன், அர்ஜுனன் மற்றும் நகுலனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் தங்கள் தாயின் பாதங்களில் விழுந்தனர். குந்தி முன்னால் சென்றாள். அவளைத் தொடர்ந்து காந்தாரி சென்றாள். அவர்களுக்கு பின்னால் திருதராஷ்டிரன் சென்றான். குந்தி அந்த முதிய தம்பதியினருக்கு தலைமையை தாங்கினான். திருதராஷ்டிரன் அனைவரையும் அவர்களின் குரலால் அடையாளம் கண்டு அவர்களிடம் பேசினான். பாண்டவர்கள் முதியவர்களின் கைகளில் இருந்து கலசத்தை பிடுங்கி அவர்களிடம் கொடுத்தனர். குடிமக்களும் அந்த முதிய தம்பதியினருக்கும் குந்திக்கும் வணக்கம் செலுத்தி அவர்களின் நலம் விசாரித்தனர். திருதராஷ்டிரன் மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பியது போல் உணர்ந்தான். அவர்கள் ஓரளவு தெளிவடைந்த ஆசிரமத்தை நோக்கி திரும்பினர். சஞ்சயன் பாண்டவர்களையும் அவர்களுடன் வந்திருந்த மற்ற அனைவரையும் ஆசிரமவாசிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். அவன் அவர்கள் ஒவ்வொருவரின் பெயரையும் கூறி அவர்களின் குணங்களை பற்றி பேசினான். திருதராஷ்டிரன் தர்மராஜனை தன் அருகில் அமர வைத்து, யுதிஷ்டிரா, எப்படி இருக்கிறாய்? நலமாக இருக்கிறாய் அல்லவா? உன் சகோதரர்களும் குடிமக்களும் நலமாக இருக்கிறார்கள் இல்லையா? யாருக்கும் கவலைப்பட ஒன்றுமில்லை அல்லவா? நீ வழக்கம் போல் தேவதைகளையும் பித்ருக்களையும் பிராமணர்களையும் வழிபடுகிறாய் அல்லவா? உன் கருவூலம் நிறைந்திருக்கிறதா என்று கேட்டான். யுதிஷ்டிரன் தபோவனத்தில் அவர்களின் வாழ்க்கையை பற்றி விசாரித்த போது விதுரன் அங்கே இல்லை என்பதை திடீரென்று கவனித்தான். அவன் கேட்டான், விதுரன் எங்கே? நாம் அவரை பார்க்க முடிவதில்லை. திருதராஷ்டிரன் சொன்னான், குழந்தாய், விதுரன் நலமாக இருக்கிறார். அவர் உணவையும் நீரையும் துறந்து காற்றை மட்டுமே சுவாசித்து உயிர் வாழ்கிறார். அவர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டுள்ளார். அவரது உடல் மிகவும் பலவீனமாகிவிட்டது. மேலும் அவரது நரம்புகள் தெரிகின்றன. நமது முனிவர்கள் அவரை மிக அரிதாகவே காண்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே யாரோ ஒருவர் கூப்பிட்டார், பார், அங்கே விதுரர் இருக்கிறார். இந்த ஆசிரமத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர் சென்று கொண்டிருக்கிறார். இதை கேட்ட யுதிஷ்டிரன் விதுரனை பின்தொடர்ந்து விரைந்தான். இருப்பினும் விதுரர் அவனை விட வேகமாக ஒரு அடர்ந்த காட்டை நெருங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு நீண்ட ஜடாமுடி இருந்தது. அவனது உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. அவன் ஆடை எதுவும் அணியவில்லை. அவரது உடல் புழுதி படிந்து அழுக்காக இருந்தது. அவரை பார்த்த யுதிஷ்டிரன், விதுரனே, விதுரனே, நான் இங்கே இருக்கிறேன், உனக்கு பிரியமான யுதிஷ்டிரனே என்று கூவினான். அவன் தொடர்ந்து அவனை பின்தொடர்ந்தான். ஒரு இரகசிய தோப்பை நெருங்கியதும் விதுரன் நடப்பதை நிறுத்தினான். அவன் அங்கே ஒரு மரத்தின் துணையுடன் நின்றான். அவன் தனது முழு பலத்தையும் இழந்து சதையையும் இழந்திருந்தான். அவனது உடலின் ஒரு மங்கலான உருவம் மட்டுமே எஞ்சியிருந்தது. இங்கே இருப்பது நான் யுதிஷ்டிரன் என்றார் தர்மராஜர். விதுரர் தன் கையசைவால் மட்டுமே பதிலளித்து இமைக்காத கண்களால் அவரை உற்று நோக்கினார். நால்வரின் கண்களும் சந்தித்தன. விதுரர் தன் யோக சக்தியால் யுதிஷ்டிரனின் உடலில் பிரவேசித்தார். அவருடைய பிராணமும் இந்திரியமும் அனைத்து உறுப்புகளும் யுதிஷ்டிரனின் உடலில் புகுந்து அதனுடன் ஒன்றிவிட்டன. மரத்தின் மீது சாய்ந்திருந்த விதுரரின் உடல் அசைவின்றி நின்றது. இதை பார்த்ததும் அந்த உடல் தன் உயிரை விட்டுவிட்டு என்பது தெளிவாகிறது. தன் உடலில் புதிதாக ஒரு சக்தி பிறந்தது போல யுதிஷ்டிரருக்கு தோன்றியது. அதே இடத்தில் விதுரருக்கு தேக சமஸ்காரம், மரணச் சடங்குகள் செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்த போது வானத்திலிருந்து ஒரு அருவக்குரலை யுதிஷ்டர் கேட்டார். ஓ அரசே, அவருடைய உடலை எரிக்கக்கூடாது, அவனுக்காக யாரும் அழக்கூடாது. யுதிஷ்டன் ஆசிரமத்திற்கு திரும்பி நடந்தவற்றை திருதராஷ்டிரனிடம் தெரிவித்தார். சற்று முன்பு நடந்ததை கேட்டு பீமனும் மற்றவர்களும் திகைத்து போனார்கள். அன்று அவர்கள் பழங்கள், வேர்கள் மற்றும் தளிர்களை மட்டுமே உணவாக உண்டனர். மறுநாள் காலை யுதிஷ்டன் நகரத்திலிருந்து கொண்டு வந்த பொருட்களை ஆசிரமவாசிகளின் பயன்பாட்டிற்காக ஒப்படைத்தார். அவர் ஆசிரமவாசிகள் அனைவரின் நலனையும் விசாரித்து, நான் உங்கள் அனைவருக்கும் ஏதேனும் உதவி செய்ய முடியுமானால் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டார். திருதராஷ்டிரன் ஒரு கணம் மௌனமாக இருந்து ஆழ்ந்து சிந்தித்துவிட்டு, உங்களை போன்ற முனிவர்களின் மத்தியில் இருப்பதற்கு நான் பாக்கியம் பெற்றவன். என் வாழ்க்கை அதன் பலனை கண்டடைந்துள்ளது. எனக்கு பரலோகத்தை பற்றிய பயமில்லை என்றார். ஆனாலும் இறந்து போன என் மகனின் தீய செயல்களை நினைக்கும் போதெல்லாம் நான் மிகுந்த வேதனை அடைகிறேன். மறுவாழ்வுக்கு பிறகு அவனது கதி என்னவாகும்? என் பேர குழந்தைகளின் நிலை என்ன? பீஷ்மரும் துரோணரும் எங்கே சென்றார்கள்? இதை நினைத்து இரவும் பகலும் என் உள்ளம் எரிகிறது. எனக்கு நிம்மதியே இல்லை. திருதராஷ்டிரன் இவ்வாறு பேசுவதை கேட்ட காந்தாரிக்கு மீண்டும் துயரம் ஏற்பட்டது. அவள் திரௌபதி, சுபத்திரையை மற்றும் பிற கௌரவ பெண்களின் துயரத்தை நினைவு கொண்டு கூறினார். ஓ முனிவரே,
மன்னன் தன் பிள்ளைகளை 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் அவனது வேதனை குறையவில்லை. அவர்களை நினைத்து அவன் அடிக்கடி ஆழ்ந்த பெருமூச்சு விடுகிறான். திரௌபதியும் சுபத்திரையும் கூட தங்கள் மகன்களின் மரணத்தால் துயருற்றுள்ளனர். என் 100 மருமகள்களும் தங்கள் இறந்த கணவர்களை பிரிந்த துயரத்தில் வாடுகின்றனர். இறந்தவர்களின் கதி என்னவாகும்? உங்கள் வார்த்தைகளால் மட்டுமே நாங்கள் ஆறுதல் அடைந்து அமைதியை பெற முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. குந்திக்கு உடனடியாக தன் இறந்த மகன் கர்ணன் நினைவுக்கு வந்தான். அவர்கள் அனைவரும் புலம்புவதைக் கேட்ட வியாசர் கங்கை நதிக்கரையில் அவர்களுக்கு ஒரு தெய்வீக காட்சியை காட்டினார். அவர் பாண்டவர் மற்றும் கௌரவர் ஆகிய 2 பிரிவுகளிலிருந்தும் இறந்தவர்கள் அனைவரையும் அழைத்தார். அவர் அழைத்ததும் நீரின் ஆழத்திலிருந்து ஒரு பெரும் சத்தம் எழுந்தது. மேலும் பீஷ்மர், துரோணர் மற்றும் ஆயிரக்கணக்கான இறந்த வீரர்கள் அவர்களுக்கு முன் தோன்றினர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக உடல்கள் இருந்தன. மேலும் அவர்கள் தங்கள் கொடித்தேர்களுடன் தமக்கே உரிய ஆடைகளை அணிந்து நீரிலிருந்து வெளிவந்தனர். அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் எந்த பகைமையும் இல்லை. பேராசை, பொறாமை அல்லது இகழ்ச்சி எதுவும் இருக்கவில்லை. அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் அவர்களுக்கு மத்தியில் பாடினர். இறந்தவர்களின் முழு பரிவாரத்தை திருதராஷ்டிரனும் காந்தாரியும் கண்டனர். அந்த முதிய தம்பதியினர் பெருமளவில் ஆறுதல் அடைந்தனர். இந்த காட்சியின் மூலம் பாண்டவர்களும் அவர்களது மக்களும் மேலும் சில நாட்கள் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு திரும்பிச் சென்றனர். யுதிஷ்டனுக்கும் சகாதேவனுக்கும் மனம் வரவில்லை. இதற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் நாரதர் யுதிஷ்டனும் திருதராஷ்டிரன் மற்றும் பிறரின் மரணத்தை பற்றி கூறினார். பாண்டவர்கள் ஆசிரமத்திற்கு சென்று திரும்பிய பிறகு திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி மற்றும் சஞ்சயன் ஆகியோர் கடுமையாக தவம் செய்தனர். இந்த நன்றியுணர்வு கூட இல்லையா என்று கேட்கின்றனர். அவள் தீயால் சூழப்பட்ட போது குந்தி அநேகமாக மகன்களோ தர்மராஜ பீமனோ வாருங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று அழைத்திருக்க வேண்டும். ஜலதர்பணம்